நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/12/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 15ஆம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 3 மற்றும் 4:30. குளிகை 12 மற்றும் 1:30. யமகண்டம் 9 மற்றும் 10:30. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 3:50 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:40 வரை அஸ்வினி, பின்பு பரணி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:40 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். மேஷம் ராசினியர்கள். இந்த நாள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கொடுமலாக இருக்கக்கூடும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுங்க. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். வெளிநாட்டு தகவல் வியப்படைய கொடுங்க. முக்கியமான காரியத்திற்கு முடிவெடுப்பீர்கள். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். வருமானம் உயரக்கூடிய சூழல் இருக்குங்க. விரயங்கள் கொஞ்சம் மேலோங்கும். பஞ்சாயத்துகள் சாதகமான பலனை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. தொட்ட குறைவிட்ட குறை எல்லாம் சரியாகும். அற்புதங்கள் ஓரளவு கண்டிப்பாக கைகூடும். என்று உங்களுக்கு புத்தம் புதிய ஆடை அணிகளின் வாங்கக்கூடிய சூழல் இருக்குங்க. பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். எந்த ஒரு காரியத்தையும் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட கொடுங்க. நிர்வாக திறமை பளிச்சிடும். இன்று அத்தியாவசிய தேவைகள் கூட பூர்த்தியாகும். தேவையான வாய்ப்புகள் கண்டிப்பாக வர கொடுங்க. கடும் எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். பெண்கள் இன்று பணிகளை விரைவாக மேற்கொள்வீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். காதல நீங்க பொறுமையாக செயல்படுவது மிக நல்லது. இன்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை செல்லக்கூடாது. கல்வியில் மட்டுமே முழு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நன்கு படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும், செவ்வாய்க்கிழமை என்பதினால் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி என்று தீட்டிய திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்குங்க. வராமல் இந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். செல்வ செழிப்புடனும் காணப்படுவீர்கள். மனசுக்குள் சந்தோஷம் கூடிவிடுங்க. முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். பரணி ஆன்மீகத்தின் அட்டம் செல்லும். வாழ்க்கை தரத்தை மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். பிடிவாத குணத்தை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக் கொள்ளுங்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஏதும் இல்லைங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். எதிலும் உங்களுக்கு இன்பம் உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை இன்று நம்பிக்கையில் நடைபெறக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய சூழல் வெளிப்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சொக்க தங்கமாக கண்டிப்பாக காணப்படுவீர்கள். இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. எல்லாம் சுமூகமாக செல்லக்கூடும். முயற்சி பண்ணுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கும். மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கொடுங்க. முடிஞ்ச அளவு எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். வெகு நாள் வாங்க நினைத்த பொருளை வாங்கி விடுவீர்கள். பண வரவு எதிர்பார்த்தபடி அமைந்துவிடக் கொடுங்க. குடும்பத்தில் இருந்து மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறும். தொழிலில் உங்களுக்கு கூட்டாளிகளை அனுசரித்து செல்வீர்கள். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடிவில் உங்களுக்கு லாபம் ஏற்பட கொடுங்க.
முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இன்று செயல்களில் உங்களுக்கு வேகம் கூடிவிடுங்க. மந்தமான சூழல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். சுறுசுறுப்பாக செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக விலகி செல்லக்கூடுங்க. புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் கவனமாக செயல்படுவதும் மிக நல்லது. குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடும். எதுவும் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் வேண்டாம். பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தீட்டிய திட்டம் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. பெண்கள் இன்று விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுறுசுறுப்புடனும் செயல்படுவீர்கள். பெண்கள் இன்று மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். காதல் மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும் தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. பயம் வேண்டாம். காதல் நீங்க அடுத்த கட்டம் சீராக இருக்கக்கூடும். இன்று மாணவர்கள் படிப்பை தவிர வேறு எதிலும் அக்கறை இருக்கக்கூடாது. படியுங்கள், நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். அது சிறப்பை கொடுக்கும். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படின்னு இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. என்று உங்களுக்கு மனம் முகந்து அடுத்தவருக்கு உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். காரியங்கள் ஓரளவு சுறுசுறுப்படைய கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. நம்பிக்கைக்குரியவர்கள் பக்கபலமாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு கனவுகள் ஆசைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரோகிணி. சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். எதிலும் சுறுசுறுப்பு உண்டாகக்கூடும். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனோ தைரியம் என்று ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைதிவிடக் கொடுங்க. மிருக சிரிஷம். பிடித்தமான உணவுகளை உண்டு வாழ்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. உணவு கட்டுப்பாட்டினை என்று மேற்கொள்வீர்கள். நடைபயிற்சியை மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். சிக்கனமாக செலவு செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. சிரமங்கள் போக போக சரியாகும். என்று கொஞ்சம் பதட்டமாக காணப்படுவீர்கள். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு அபாரமான திறமை வெளிப்பட கொடுங்க. காரியங்களில் கூட கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மிதுனம் ராசினியர்கள் அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். உங்களுடைய பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. சொந்த பந்தங்கள் வருகை இருக்கக்கூடும். சுய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். யோசித்து செயல்படுவதன் மூலம் யோகங்கள் வந்து சேரக்கூடும். வருவாய் அதிகரித்தாலும் மன நிம்மதியாகத்தான் இருக்க கொடுங்க. மேல் அதிகாரிகளின் வெறுப்புக்கு ஆளாக வேண்டியிருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்களால் உங்களுக்கு வீண் விரயம் உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். வீண் விவாதங்கள் ஏதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்பட வேண்டும். உடல் களைப்பும் சோர்வும் ஏற்பட கொடுங்க. கவனமாக இதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. தடைப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு தடை நீங்கிவிடும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கக்கூடும். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். இன்று தடைகளை விடைத்திறந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்களை சுறுசுறுப்பாக செய்து முடிப்பீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதல் மட்டும் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்கும். போக போகத்தான் எல்லாம் சரியாகும். காதலுக்காக இப்போதைக்கு முடிவெடுக்க வேண்டாம். பெண்ணொரு நாளில் எடுத்துக்கொள்ளலாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும். லட்சியங்களும் கண்டிப்பாக கை கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். என்று மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியடை போடும். இனம் புரியாத விஷயங்கள்ல கூட தெளிவு பிறக்கக்கூடும். சுறுசுறுப்பான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும்.
சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பிடிவாதத்தை மட்டும் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. திருவாதிரை என்று சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கூட வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பண வரவை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க என்று உங்களுக்கு மன அமைதி கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. புனர்பூசம் இந்த நாள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கற்பூரம் போல் என்று நீங்க பற்றிக் கொள்வீர்கள். வேக வேகமாக சில பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதங்கள் கைகூடும் நாளாக இருக்க கொடுங்க. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க என்று உங்களுக்கு மன வலிமை கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் என்று ஓரளவு பொன்னான நாளாக அமைந்துவிடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் என்று வேண்டா வெறுப்பாக இருப்பவரிடம் விலகி இருப்பது நல்லது. சிலர் வேண்டும் என்று உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். தீட்டிய திட்டம் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. அந்நிய தேசம் பயணம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்ப உறவுகளிடம் நிதானித்து செயல்பட வேண்டும். மன கசப்புகள் இருந்தது கண்டிப்பாக மாறும். தொழில் உங்களுக்கு ஏற்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு இருந்த சண்டை சச்சரவுகள் கண்டிப்பாக நீங்கும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவார்கள். பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாக கொடுங்க. புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. முதல் தர மாணவராக மாணவ கண்மணிகள் வரக்கூடும். உங்களுடைய முடிவுகளில் தெளிவு இருக்கும். முயற்சிகளில் வெற்றி இருக்கும். லட்சியங்கள் கைகூடும். முக்கியமாக விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி பெற முடியுங்க. பொதுவாகவே கடகம் ராசினியர்கள் இன்று பிரச்சனைகளை தீர்த்து ஓரளவு நல்வழி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தைரியமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். சந்தோஷமான நல்ல பலனை அடைவீர்கள் என்று காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். காதலுக்காக இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். போக போக எல்லா பிரச்சனையும் சரியாகும். அது வரைக்கும் பொறுமையாக செயல்படுங்கள் என்று பெண்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடும். வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. பெண்களுக்கு என்று மன அமைதி கொடுமலாக இருக்கக்கூடும். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீளம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் இன்று மன அமைதி கொடுமலாக இருக்க கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பூசம் சில இடங்களுக்கு செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட கவனமாக செயல்படுங்கள். புத்தி தெளிவின்றி ஏற்பட கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு தீர்வு கிடைக்கும். முகப்பொழிவு அழகு கொடுங்க. மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். முன் கோபப்பட வேண்டாம் என்று நீங்க எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதும். ஆயில்யம் மனக்குழப்பம் இருந்து கொண்டிருக்கும். எதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து மட்டும் செய்யுங்கள். குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள் என்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. இன்று துன்பங்கள் வருவது போல் இருக்குமே தவிர துன்பங்கள் பெரிதாக இருக்காது. எதை நினைத்தும் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். சிம்ம ராசினியருக்கு அவ்வப்போது மனக்கவலை கொஞ்சம் இருக்குங்க. சில காரியங்கள் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். போக போக எல்லாம் சரியாகும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் ஏற்பட்ட பின்னர் சரியாகும். விரதம் வழிபாடுகளில் நம்பிக்கை கொடுங்க. வீடு மாற்றம் இடமாற்றம் போன்றவை ஏற்படக்கூடும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளுவதில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற கடுமையான உழைப்பு வெளிப்பட கொடுங்க. தேவையான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் போட்டிகளும் விலகி செல்லக்கூடும். தேவையான நிதி உதவியும் கிடைக்க கொடுங்க. வியாபாரத்தில் தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள். உற்சாகமாக பணிகளை கவனித்துக் கொண்டு சிரமம் இல்லாமல் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்குங்க.
புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். பெண்கள் இன்று அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். மகத்துவமான நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்வீர்கள். காதல் புரியாத புதிர் போல் இருந்தாலும் பெரிய பிரச்சனை எல்லாம் கொடுக்காது. காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். அடுத்த கட்டத்திற்கும் செல்லும். நம்பிக்கை இழக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். அதிர்ஷ்டகரமான சில சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குங்க. உயர்கல்வியில சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமம் இல்லாமல் இன்று வாழ்க்கை நடத்துவீர்கள். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு என்று நல்ல பெயர் உருவாக கொடுங்க. படிப்படியாக முன்னேறி செல்ல முடியும். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாளென்றே சொல்ல முடியுங்க. பூரம். நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து விடுவீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். பண வரவையும் இன்று மேம்படுத்திக் கொள்வீர்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்பு உண்டாக கொடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். என்று உங்களுக்கு காரியங்கள் ஓரளவு வெற்றி ஏற்படும் நாளென்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. உத்திரம். இரவு பகல் என்று பாராமல் கடுமையாக உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நல்ல மனசை கூட மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. சொகுசான வாழ்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று அபார திறமையுடன் காணப்படுவீர்கள். வாழ்க்கை தேவையை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நெருக்கடிகள் எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். பிடித்தமான விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். வெளி உலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்கக்கூடும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அவசர முடிவில் மட்டும் எடுக்க வேண்டாம். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். திடீர் பணவரவு கண்டிப்பாக வரக்கூடுங்க. பணப்புழக்கமும் இன்று சீராக இருக்கக்கூடும். வியாபார நெருக்கடிகளை இன்று சமாளித்து விடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கையை அமைந்துவிடக் கொடுங்க. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்பத்தில் இருப்பவருடன் ஏதாவது ஒரு பிரச்சனை எழுந்து பின்னர் சரியாக கொடுங்க. என்ற பேச்சு மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். என்று உங்களுக்கு மனம் சந்தோஷம் அடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மதிய வேலை உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். நிதானமான போக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக எதிலும் மகிழ்ச்சி கூடிவிடும். பயம் வேண்டாம். நட்பு வட்டத்தையும் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகள் நீங்க சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். துடிப்புடனும் செயல்படுவீர்கள். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி கொடுங்க. காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். காதல்ல கொஞ்சம் விட்டுக் கொடுங்கள். அமைதியாக செயல்படுங்கள். காதல் கை கூடும் வரை பொறுமையாக இருங்கள். என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை கொள்ள வேண்டாம். படியுங்கள், சிந்தனை செய்யுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். காரியங்களை சுலபமானதாக அமைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோக வித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நிலுவையில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க.
எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். எதையோ சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அஸ்தம் என்று நீங்க எடுக்க முடிவுல வச்சிருக்கோங்க. காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் தீருங்க. உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வது நல்லது. இன்று வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். தீட்டிய திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். யோசித்து செய்யும் காரியங்கள் முன்னேற்றம் இருக்கும். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மதிய வேலை உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் இன்று வாழ்க்கை நடத்துவீர்கள். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. சித்திரை இன்று ஓரளவு பொன்னான நாளாக இருக்கக்கூடும். மதிய வேலை கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதலாக பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்து கொள்வீர்கள். இன்று திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். உடைய முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தயவு செய்து பொறுமையாக எதிலும் செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள், இன்று நீங்க முத்தான நாளாக இந்த நாளை அமைத்துக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிரமத்தை ஓரளவு குறைத்துக் கொள்வீர்கள். வெளிநாட்டு பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். தொட்ட காரியத்தை இன்று கண்டிப்பாக வெற்றி பெறும் நாளாக அமைத்துக் கொள்வீர்கள். இன்று தொல்லை கொடுத்தவர்கள் காணாமல் போகக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வளர்ச்சி மேலோங்கி விடக்கூடும். கேட்ட இடத்தின் கடன்களும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. நேற்று பாதியில் நின்ற பணி மீண்டும் தொடர்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றியை எட்டி பிடிப்பார்கள். வியாபார போட்டிகள் விலகி செல்லக்கூடும். மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். புதிய பதவிகள் கிடைக்க கொடுங்க. எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்குங்க. அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். இன்று நிலையான வாழ்க்கைக்கு அடித்தளம் அமைத்துக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். திட்டமிட்டு செயலாற்றுங்கள். வெற்றியை எட்டி படிக்க முடியுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பதவிகள் கிடைக்கக்கூடும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். பண வரவு திருப்தியை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது நல்லது. இன்று பெண்கள் பொது வாழ்க்கையில புகழ் கொடுங்க. நகைச்சுவை மிக்கவராக காணப்படுவீர்கள். சிரித்த வண்ணம் காணப்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று மனதிற்குள் சந்தோஷம் கூடும் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. காதலை பொறுத்தவரை காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று காதலை பொறுத்தவரை நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். உங்களுக்கான முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். கல்வியில் சிறந்து விளங்க முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடியண வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். முடிவுகளில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். எதிலும் உங்களுக்கு சந்தோஷம் கூடிவிடுங்க. இறைவன் அருள் கண்டிப்பாக இருக்குங்க. பயணங்களை இன்று மேற்கொள்வீர்கள். வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி, இந்த விருப்பங்கள் கூடும், திருப்பங்கள் கூடுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கூடும். அக்கம் பக்கத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சிரமங்கள் ஓரளவு சரியாக கூடும். உயர்வான பதவிகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தொட்ட காரியம் தொழில்விடக் கொடுங்க. என்று உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அதிர்ஷ்டமும் தேடி வரும் நாடென்றே சொல்ல முடியுங்க. விசாகம், நன்மைகள் தேடி வரக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தொகை கேட்டிடத்தில் கிடைக்க கொடுங்க. அதிகார தோரணையுடன் காணப்படுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். மனம் தளராமல் செயல்படுவீர்கள். வீண் ஆசைகள் மனசுக்குள் தோன்றும். என்று நீங்க யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. என்று கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் உண்டாகக்கூடும். காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். வாழ்க்கையில சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க.
மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி கண்டிப்பாக முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியும் கண்டிப்பாக காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசவில்லை, அடையாளம் கண்டு கொள்வீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். என்று விருச்சிகம் ராசினியருக்கு பொது வாழ்க்கையில புகழ் கொடுங்க. பிள்ளைகள் முன்னேற்றம் அடைவதற்கு மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கடுமையாகவும் உழைப்பீர்கள். காலை நேரம் கலகலப்பாக இருக்கக்கூடும். தொழில் பலம் கண்டிப்பாக மேலோங்கும். எடுத்த முயற்சி எளிதில் வெற்றியை கொடுக்கும். மனக்குழப்பம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கூடும். திட்டமிட்டு செயல்படுவது காரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரிக்க கொடுங்க. கடினமான பணிகளையும் எளிமையாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாக கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பெண்கள் என்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். அபாரமான செயல்பாடுகளால் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வர கொடுங்க. எதிலும் சந்தோஷம் கொடுங்க. நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதல் பிரச்சனை கொடுக்காது, பயம் வேண்டாம். காதலை விட்டு படிப்பது ரொம்ப நல்லது. பதட்டம் கொள்ளாமல் இருங்கள். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வியில நாட்டம் அதிகரிக்க கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் உண்டாக கொடுங்க. லட்சியங்கள் கை கொடுங்க. அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்ற பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் நல்லதொரு புரிதல் ஏற்படக்கூடும். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கி விடக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். என்று நீங்க புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். இந்த நாள் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. அனுஷம். மனசுக்குள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. வியாபாரம் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்க கொடுங்க. கேட்டை. இன்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். என்று எதிலும் சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. காரியத்தில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். தொழிலில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீண் விரோதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், அது போதும். என்று நீங்க எதையும் சரியான நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசினியர்கள் இந்த வெளி உலக தொடர்புகள் வெறுமை மயத்தில் இருக்க கொடுங்க. நன்மைகள் உங்களை தேடி பெறக்கூடும். நலம் தரும் வேலைகளை ஈடுபடுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சிரமங்களை எல்லாம் ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் ஓரளவு கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். ஏனோ தனமாக இருந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடுங்க. மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்க கூடும். குலதெய்வ வழிபாடு கூட கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. ஓரளவு இன்று பொன்னான நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். மன வேதனை இருந்தது கூட கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. சூழ்நிலைகளை நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்ளக்கூடும். மிகவும் வேண்டியவரை பயணத்தின் காரணமாக பெரிய வேண்டியிருக்கும். சிலருக்கு வலிய சென்று உதவியில் செய்வதனால் வீண் விரோதம் ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்ல முடியும். பிள்ளைகளிடம் அன்பு செலுத்துவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பெண்கள் இன்று விரைவாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். என்று முடிவுகளில் தெளிவு ஏற்பட கொடுங்க. காதல் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தினாலும் இறுதியில் வெற்றி கொடுக்கும். காதலை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்கள் இன்று பொறுப்புகள் கூடுமலாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள்.
நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்க மனசுக்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. சுபிக்ஷமான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வது நல்லது. இன்று கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். வீண் விரோதங்கள் உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. அதனை நீங்கள் தான் சரி செய்து கொள்ள வேண்டும். நட்பு ரீதியில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்க கொடுங்க. யாரை இன்று நீங்க தயவு செய்து உதாசீனப்படுத்தி விட வேண்டாம். பிடிவாதத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சுமூகமாக பேசி பழகுவது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். கேட்ட இடத்தில் கடன் உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. போராட்டம் சந்தோஷம் கொடுங்க. வியாபார போட்டிகள் குறையுங்க. பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. வருமானமும் கண்டிப்பாக கொடுங்க. திட்டமிட்டு காரியம் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. அவசரம் மட்டும் பட வேண்டாங்க. என்று எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள், அது போதுங்க. உத்திராடம் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கடுமையான பணிசும் இருந்தது கண்டிப்பாக மாறும். வெற்றிக்காக கடுமையாக உழைப்பீர்கள். திட்டமிட்ட காரியங்களை கண்டிப்பாக வெற்றி இருக்கும். தோள் கொடுத்து உதவிகளை நண்பர்கள் செய்து கொடுப்பார்கள். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று சீரான வருமானம் இருக்குங்க. எதையும் தைரியமாக செய்யுங்கள், அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மகரம் ராசினியர்கள் என்ற மனசுக்குள் மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கக்கூடும். செலவுகள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதனை நல்ல விதமாக நீங்கள் தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு புகழ் கொடுங்க. சுப செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். ஏனோ தனமாக இருந்த நிலையும் கண்டிப்பாக மாற கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் தெளிந்து நீருடை போல் காணப்படக்கூடும். முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். செல்வாக்கு மேலோங்கும் நாளாக இருக்கக்கூடும். தொகை கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. வசதிக்கேற்ற வாய்ப்புகளை கண்டிப்பாக உருவாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுப்பீர்கள். உயர்வுக்கு வழி உண்டாகக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் ஏற்பட்ட நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். இன்று நீங்க அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கும். திட்டமிட்டதை விட கூடுதலாக செலவுகளும் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும். நிலைவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. சகோதர ஒற்றுமை ஏற்படக்கூடும். என்று கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கென்று மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். இல்லத்தில் அதிகப்படியான பணி சுமை இருக்க கொடுங்க. காதல் உங்களுக்கு புரியாத புதிர் போல் இருக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்படாமல் இருக்க வேண்டும். பதட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்ல முடியுங்க. கல்வியில் ஜெயிக்க முடியும். உயர்கல்வியில வெற்றி நடை போட முடியும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடும். மாணவர்கள் நன்கு படியுங்கள், கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கொடுங்க. நிலையான வருமானம் கண்டிப்பாக வரக்கூடும். எடுத்தோம் கௌதம் என்று மட்டும் எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். இன்று பேச்சாற்றலை இன்று வெளிப்படுத்துவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்க பிரச்சனைகள் தீருங்க. நல்ல விஷயத்துல தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு நிதிநிலை சிறப்பாக இருக்கக்கூடும். முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அமைதிவிடக் கொடுங்க. திருவோணம் யதார்த்தமாக செயல்படுவீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அக்கம் பக்கத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். என்று உங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்துங்கள், அது போதுங்க. அவிட்டம் இன்று மனக்கவலை கண்டிப்பாக மாறும். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ள கொடுங்க. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். பிடித்தமான வேலைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள கொடுங்க. அபாரமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். என்று உங்க கையில் காசு பணம் புழங்கும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்வீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல விதமாக பேசி பழகுவீர்கள். சிறமொழி ஓரளவு கண்டிப்பாக அற்புதமாக செயல்படுத்துவீர்கள். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கொடுங்க.
பணப்புழக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொட்ட காரியம் உங்களுக்கு துளிர்விடக்கூடுங்க. தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கக்கூடும். இன்று மறக்க முடியாத இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடுங்க. முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தொகை கேட்ட இடத்தில் கிடைப்பதினால் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். நம்பிக்கைக்குரிய விதத்தில் எல்லாவற்றிலும் நடந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்த உயர்வு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பிடிவாத குணத்தை மட்டும் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனைக்கெல்லாம் இன்று முடிவு கிடைக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடுங்க. எதிர்பார்த்த நிதி வசதி கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். திட்டமிட்டதை விட கூடுதல் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கக்கூடும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். இன்று காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடுங்க. நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். தொழில் நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வாகன யோகம் ஏற்படக்கூடுங்க. நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடுங்க. என்று பெண்கள் அவசரமாக எதிலும் ஈடுபட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது ரொம்ப நல்லது. எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று ஆர்வமுடன் பணியில் ஈடுபடுவீர்கள். அற்புதமாக செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனசுக்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியும். காதல் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. காதல் பொறுத்தவரை கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்கள். முடிவுகள் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். மூட நம்பிக்கைகளில் கவனம் கொள்ள வேண்டாம். படிப்பில் முழு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். காரியங்களை சுலபமாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். என்று உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் சுறுசுறுப்பு உண்டாக கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். சதயம். இன்று நல்லதொரு தீர்வு ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். வழிபாடுகள் கூட நம்பிக்கை ஏற்படக்கூடும். தொட்டது ஓரளவு தொடங்கும் நாளாக இருக்கக்கூடும். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்க கொடுங்க. என்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். போராட்டாத்தி. எல்லோரிடத்திலும் நல்ல பேர் எடுப்பீர்கள். நம்பிக்கைக்குரிய விதம் நடந்து கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திட்டங்களும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. என்று நீங்க புரியாத புதிருக்கு விடை கிடைக்கக்கூடும். எதிலும் சந்தோஷம் உண்டாக கொடுங்க. எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். அது போதுங்க. மேனும் ராசினியர்கள். என்று நீங்க கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எந்த வேலையை முதலில் முடிப்பது போன்ற குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக நல்லது. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாகனங்கள் வாங்கக்கூடிய ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சகோதர ஒற்றுமை பலப்படும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடுங்க. வீடு வாங்குவது விற்பது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள். தொகையும் கேட்ட இடத்தில் கண்டிப்பாக இருக்கும். மதிய நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். சோம்பேறித்தனமாக கொஞ்சம் இருக்கக்கூடும். அதனை மட்டும் நீங்க சரி செய்து கொள்ள வேண்டும். மற்றபடி பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தொழிலில் உங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய கொடுங்க. பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றுவது நல்லது. ஒரு முறைக்கு பலமுறை எதையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது மிக நல்லது. நன்மைகள் தேடி வரக்கூடும். பண வரவு கண்டிப்பாக இருக்கக்கூடும். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். புதிய சொத்துக்கள் வாங்குவது விற்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கவனமாக செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பயணங்களில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் செல்வது ரொம்ப நல்லது. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். நட்பு ரீதியில் ஏற்பட்ட சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பேசுவது மிக சிறப்பு. இன்று பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். அபாரமான செயல்பாடுகளால் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. காதல் மட்டுமே சிரமத்தை கொடுக்குமே தவிர மற்றபடி பெரிய பிரச்சனை கொடுக்காது.
காதலில் நீங்க கொஞ்சம் அமைதி காண்பது நல்லது. பதட்டம் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. என்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். கண்டிப்பாக கல்வியிலும் சாதிப்பீர்கள். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். மாணவருக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். படியுங்கள், நன்கு படியுங்கள். அது உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி. இந்த சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கூடுதல் பண வரவேண்டி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். முடிவில் உங்களுக்கு தெளிவு ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சந்தோஷமான மனநிலையில் காணப்படுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும். இன்று ஒரு பொன்னான நாளாக கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்று உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரட்டாதி. கவனமாக இன்று பணிகளை மேற்கொள்வது நல்லது. காரியங்களை முன்னெச்சரிக்கையுடன் செய்வது மிக நல்லது. கருத்துக்களை பரிமாறும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்குங்க. சுலபமாக சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அக்கம் பக்கத்தை நல்ல பெயர் கண்டிப்பாக அடைப்பீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். எதையும் சிந்தித்து செயல்படுத்துங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. ரேவதி. இன்று உங்களுக்கு பொன்னான நாளாக இருக்க கொடுங்க. எப்படியாவது சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடும். உணவு கட்டுப்பாட்டினை மேற்கொள்வது நல்லது. குலதெய்வ வழிபாடு கூட மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். அவர்களுக்கு வேண்டியவற்றையும் வாங்கி கொடுப்பீர்கள். என்று உங்க நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.